ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி ரொம்ப ஹெல்தி, லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நம்ம ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பிளட் சுகர் லெவலை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்டர், அண்ட் ஆல்சோ ஃபார் ஹேர் அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்தி, அப்படி க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசி வந்துட்டு 4 பேர் கரெக்டாக இருக்கும். அதை நைட்டே நல்லா 3 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஊறணும். இந்த அளவுக்கு ஊறின பிறகு அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒடியும். அரிசி அந்த அளவுக்கு ஒடிஞ்சால் போதும். இதை நம்ம ஜாருக்கு வந்துட்டு இப்போது அரைச்சிருவோம். கொஞ்சமாக கொரகொரப்பாக பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைஞ்சால் போதும். இதை வந்துட்டு நம்ம குக்கருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் 3 டம்ளர் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 தண்ணி. அது வந்துட்டு இப்போ நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு 4-5 பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில், கரெக்டாக 3 விசிலில் எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நொய்யாக களி மாதிரி இருக்கும். இது நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் சர்வ் பண்ணி காமிக்கேன். கப்பில் வச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் கர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா இல்லை திக்காக சாப்பிட்டனாலும் திக்காக ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண வைக்க இந்த அளவுக்கு ஒரு கூல் மாதிரி தான். இதில் நான் வெங்காயம் ரொம்ப லைக் பண்ணுவேன், ஸோ அதனால் நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்தி, லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது வந்துட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹை இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.